வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் ஆபீஸ் பேமெண்ட் பேங்க் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல வந்து கொடுக்கல. சோ இதை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ரீசனால வந்து பாத்தீங்கன்னா ஐபிபி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அக்கௌண்ட்ல ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கறத ஓபன் பண்ண முடியாம இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணி ஓபன் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டி அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல வந்து எஸ்எஸ்சி அக்கௌண்ட் இல்ல வந்துட்டு ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல பணம் போடுறதுக்கும் சரி எடுக்கிறதுக்கும் சரி போஸ்ட் ஆபீஸ்ல தான் போற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு ஐபிபி அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு அக்கௌண்ட்ல நீங்க வந்து பணத்தை வந்து மற்ற அக்கௌண்ட்ல இருந்து இங்க டைரக்டா வந்து கூகுள் பே மூலமா கூட சென்ட் பண்ணலாம். அப்படி சென்ட் பண்ணிட்டு இந்த பணத்தை வந்து நீங்க போஸ்ட் ஆபீஸ் பேமெண்ட் பேங்க்ல நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி எஸ்எஸ்சி அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி ஆர்டி அக்கௌண்டா இருந்தாலும் சரி சோ அங்க வந்து நீங்க வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட் மூலமா. சோ அதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வந்து எப்படி ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றது அப்படிங்கறத ஃபுல் டீடைலா வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டோருக்கு போயிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோருக்கு போயிட்டு ஐபிபிபி அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வரும். இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் யுவர் சேவிங் அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா, இதை வந்து கிளிக் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் வந்து இல்லாம இருந்தது. அதனாலதான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ண முடியாம இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஆதார் கார்டுல லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பர்ல மட்டும் தான் இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாரு. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 2 சிம் கார்டு போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ரெண்டுல எந்த சிம் கார்டு வந்து நான் வந்து என்னோட ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணிருக்கணும் அந்த நம்பரை அந்த சிம் கார்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து போய் வெரிஃபிகேஷன் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 175 ரூபாய் கிட்ட வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜஸ் எதுவும் இல்ல. பட் இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணணும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓபன் ஆகும். நீங்க வந்து இந்தியா தவிர வேற ஏதாவது கண்ட்ரில வந்துட்டு நீங்க வந்து டாக்ஸ் பே பண்றீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நோ அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஆதார் நம்பர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதே ஆதார் நம்பரை கீழே ரீஎன்டர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது உங்களோட பான் கார்டு நம்பரையும் என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க எல்லா டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு டிக் பாக்ஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ சப்மிட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 5 ஸ்டெப்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு டீடைலை ஃபெச் பண்ணி இதுல உங்களோட போட்டோஸ் அதுக்கப்புறம் உங்களோட நேம் ஆதார் நம்பர் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. ஃபில் பண்ணாத ஒரு சில டீடைலை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மதர் மேடன் நேம் அதே நேமை கீழே ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உள்ளது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீடைலை ஃபெச் பண்ணி இங்க வந்து உங்களோட கேஒய்சில உங்களோட நேம் வந்து எப்படி இருக்குமோ அதை வந்து இங்க ஃபெச் பண்ணி இங்க வந்து ஷோ பண்ணும். ஜஸ்ட் இதை மட்டும் ஃபில் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை வந்து இங்க வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். இமெயில் ஐடி என்டர் பண்ணதுமே அந்த ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. உங்களோட இமெயில் ஐடியை லாகின் பண்ணி அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸ் தான் கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸும் உங்களோட கரண்ட் அட்ரஸும் சேமா இருந்தா அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சேவ் கொடுத்துருங்க. இன்கேஸ் உங்களோட கரண்ட் அட்ரஸ் வேற, உங்க ஆதார்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் வேற அப்படின்னா கீழே ஸோ இதை வந்து அன்டிக்ல விடும்போது கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில ஃபில் பண்றதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாமினி டீடைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாமினி ஏதாவது வந்து வேணுமா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. நாமினி வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு யாரை வந்து நாமினியா போட போறீங்களோ அவங்களோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ், உங்களோட அட்ரஸும் நாமினியோட அட்ரஸும் சேமா இருந்தா அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணீங்கன்னா அந்த அட்ரஸ் கீழே அப்படியே பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு நாமினி தேவை இல்லை அப்படின்னா நோ டூ நாட் விஷ் டு நாமினேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நாமினி வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லி நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ எஸ் வந்து கொடுக்குறேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடிஷனல் டீடைல் ஒரு சில டீடைலை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷனாலிட்டியில இந்தியனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்குபேஷன்ல நீங்க சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆனுவலுக்கு உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வந்து வருமோ அதை வந்து இங்க என்டர் பண்ணிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் லெவல் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு சேவ் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு கீழே ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பொலிட்டிக்கல் பர்சனா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுல நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டீடைல் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிபி மேப்பிங் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காமிக்கும். நீங்க வந்துட்டு ஏதாவது கவர்மெண்ட்ல சப்சிடி வாங்குறீங்க, இப்போ சிலிண்டருக்கு சப்சிடி எல்லாம் வரும்ல, ஸோ அந்த சப்சிடியை வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்ல உங்களுக்கு ரிசீவ் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 ஆப்ஷனை வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஏற்கனவே வேற பேங்க்ல சப்சிடி வருது, அதை வந்து சேஞ்ச் பண்ண நான் விரும்பல. அதனால வந்து நோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிசீவ் த டிபிடி அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இல்லை பண்ணிட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எல்லா டீடைலையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீடைலுமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க கீழே வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2ஐயும் டிக் பண்ணா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஓப்பன் ஆகும். நீங்க வந்து இந்த டிக் பாக்ஸ் அன்டிக்ல விட்டுட்டு நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் ஆரம்பத்துல உங்களுக்கு 145 ரூபா தான் ஷோ பண்ணாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 175 ரூபா 82 பைசா அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கான சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வந்து போடலனாலுமே நமக்கு நம்மளோட அக்கௌண்ட்ல இது வந்து மைனஸ்ல காமிக்கும். மைனஸ் 175 ரூபா 82 பைசா அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கும். நம்ம அதுக்கப்புறமா பேலன்ஸ் டெபாசிட்டட் வந்து பண்ணி இதை வந்து நம்ம வந்துட்டு ஜீரோ ஆக்கிக்கிடணும். ஸோ இந்த மாதிரி தான் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா 175 ரூபா 82 பைசா சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்றதுக்கான எம்பி நம்பரை வந்து கிரியேட் பண்ணணும் 4 டிஜிட்ல. அதே 4 டிஜிட் எம்பி நம்பரை கீழே என்டர் பண்ணிட்டு செட் எம்பின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான எம்பி நம்பரை கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின் வந்து காமிப்பாங்க. இந்த 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஐபிபி அக்கௌண்ட் வந்து அக்கௌண்டோட பாஸ்வேர்டு அதாவது எம்பி நம்பர் மறந்து போயிருச்சு, அதை வந்து ரீசெட் வந்து பண்ணணும். இதுல ஏதாவது ஒரு கொஸ்டினையாவது கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நீங்க என்ன பண்ணீங்களோ அதை கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பாஸ்வேர்டு எம்பின் வந்து நீங்க எப்போ வேணாலும் ரீசெட் வந்து பண்றதுக்கு இந்த கொஸ்டின் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இது 5 கொஸ்டினையும் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஐபிபி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான ப்ரொசீஜர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமர் ஐடி ஷோ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பரும் இங்க வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, கஸ்டமர் ஐடி எல்லாமே சென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஐபிபி அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மத்த பேங்க்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா நீங்க கூகுள் பே யூஸ் பண்ணி பணம் அனுப்ப முடியும். உங்களோட கூகுள் பே, போன் பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயுமே பண்ண முடியும். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே, போன் பே எல்லாம் நான் அதிகமா யூஸ் பண்ணல. நான் வந்து அந்த பிமேப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெயின் ஆப் தான் நான் யூஸ் பண்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம வந்துட்டு டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மத்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டுட்டு நம்மளோட அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அக்கௌண்ட் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சேவிங் அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா
அப்படின்னா பணம் எடுக்கணும்னாலும் சரி போடணும்னாலும் சரி நீங்க வந்து டைரக்டா வந்து போஸ்ட் ஆபீஸ்க்கு போற மாதிரி இருக்கும். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இது மூலமா டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து அக்கௌண்ட் ஓபன் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே வந்து போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதே போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர் IFSC கோட கொடுத்து ஃபுல் KYC வந்து பண்ணணும்னு சொல்லுங்க. அவங்க வந்து உங்களோட ஃபிங்கரை வச்சு ஃபுல் KYC வந்து பண்ணி தருவாங்க. அது பண்ணி தந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, இந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து உங்களோட சேவிங் அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்து ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கேளுங்க. ஸோ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மெர்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஒரு IPP அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அது மூலமா உங்களோட சேவிங் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்க முடியும். அதே மாதிரி சேவிங் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை இந்த அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணி இந்த அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை வேற எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் நீங்க வந்துட்டு UPI அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் தான் கண்டிப்பா வேணும். ஸோ நான் வந்து RD அக்கௌண்ட் வச்சிருந்தேன். RD அக்கௌண்ட்டுக்கு என்னோட சேவிங் அக்கௌண்ட்ல பணம் வந்து டெபாசிட் வந்து பண்ணா அதை வந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணிக்குவாங்க. அப்போ சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எப்படி நான் பணம் போடுவேன், ஒவ்வொரு டைமும் ஆஃபீஸ்க்கு போறதுக்கு லேட் ஆகும். நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்தும் பணத்தை கொண்டு டெபாசிட் வந்து பண்றதுக்கு கியூல நிக்கணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ண அதுக்காக நான் வந்து இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். இப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா மற்ற பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் வந்து பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்ல இருந்து சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட்டட் ஆயிரும் RD அக்கௌண்ட்டுக்கு. அதே மாதிரி நீங்க SSA அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த SSA அக்கௌண்ட்டை இதோட லிங்க் பண்ணி கேளுங்க. அப்படி லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இதுல இருந்தே அதுக்கு பணத்தை டைரக்டா டெபாசிட் எடுத்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்ல இருந்து SSA அக்கௌண்ட்டுக்கு எப்படி பணத்தை டெபாசிட் எடுத்து பண்றது இது ரிலேட்டடா உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பொண்ணுக்கு நான் வந்துட்டு SSA அக்கௌண்ட் இதுல இருந்தா பணம் டெபாசிட் எடுத்து பண்றேன். உங்களுக்கு அதை நான் லைவ் டெமோவும் வந்து காமிக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அலைச்சலை வந்து தவிர்க்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.